இப்போது ரசத்துக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம். சீரகம் மிளகு ஃபஸ்ட்டு போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே இடிக்கிறதுக்கு டான்ஸை பாருங்கங்க. ரசம் வைக்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் இங்கே இடிச்சிட்ருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இப்படி இடித்து அரைச்சி வச்சா ரசம் வந்து அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் அரைச்சி வச்சா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் எல்லாத்தையும் போட்டு நல்லா இடித்து அரைக்கலான்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். இவங்க டான்ஸ் ஆடிட்டுருக்கான் அந்த சவுண்டுக்கு. அதில் போட்டு இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரசம் வைக்க போகலாம். நல்லா பிணைஞ்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் இடித்து வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதையும் தக்காளி வந்து வெறும் தக்காளி மட்டும்தான் நல்லா பிணைஞ்சி இது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அடுப்பில் வந்து பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். நான் வந்து ரசப்பொடியெல்லாம் எதுவுமே போட மாட்டேன், சிம்பிளாக இப்படி தான் வைப்பேன். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் பூண்டு இது எல்லாமே இது சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வந்து நல்லா வெறும் தக்காளி தான் இது, நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக அந்த விதை மட்டும் தனியாக நிற்குங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஊற்றக்கூடாது, இது தனியாக எடுத்துடலாம். அப்படியே இப்போ வந்து கொஞ்சம் ஹையாக வச்சுக்கலாம் தீயை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது ரசம் நல்லா கூட்டி வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு அரை ஸ்பூன் பக்கமாக மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ. ஒரு சில பேர் இந்த பச்சை மிளகாய் போட்டனால மிளகாய்த்தூள் போட மாட்டீங்க. உங்களுக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் ஒரு அரை ஸ்பூன் பக்கம் போட்டுக்கலாம். ஏன்னா தம்பிக்கு கொடுக்கணும். அதனால் கொஞ்சம் அளவாக ரசப்பொடி எதுவுமே நான் போட மாட்டேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் இது மட்டும் கொஞ்சமாக போடுவேன். அவ்வளோதான். இப்போ வந்து ரசம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்கலாம். இந்த மூணையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ரசம் கொதிச்சதுக்கப்புறம் மல்லி இலை போட்டுக்கலாம். பார்க்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது வந்து நல்லா கிளறி விட்டுட்டு ரசம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் ஒரு 2-3 கொதி கொதிச்சதுக்கப்புறம் மல்லி இலை போட்டு இறக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. மல்லி இலையும் போட்டாச்சு. இப்போ வந்து இறக்கி வச்சிடலாம். மிக்சியில் அரைச்சி வைக்கிறத விட இந்த மாதிரி வந்து இடித்து இப்படியெல்லாம் வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான ரசம் ரெடி. நல்லா சூப்பரான சிம்பிளான சூப்பரான ரசம் ரெடி.